மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளம் பெண்ணிடம் அடிக்கடி பேசிய இளைஞர் தந்தைக்கு தெரிந்த நபர்தானே என நம்பி இளம் பெண்ணும் பேச்சு. ஒரு கட்டத்தில் ஆபாச மெசேஜ்கள் அனுப்புவது, உன் கணவரை விட்டுவிட்டு வந்துவிடு, நாம் சேர்ந்து வாழலாம் என எல்லை மீறிய இளைஞர். ஏற்கனவே திருமணமான பெண் என தெரிந்தும் திருமணம் செய்து கொள்ளலாம் என அத்துமீறிய இளைஞர் பிடிபட்டாரா? அந்த இளைஞர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? அப்பாவுக்கு தெரிஞ்ச நபரான முனியப்பன் கிட்ட இருந்து இப்படி ஒரு SMS வரும்னு எதிர்பார்க்காத இளம்பெண் அந்த மெசேஜை தன்னோட கணவர்கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்து அதிர்ச்சியான இளம்பெண்ணோட கணவர், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு ஒரு SMS அனுப்ப சொல்லி இருக்காரு. கணவர் சொன்னபடியே முனியப்பனுக்கு இளம்பெண் SMS அனுப்பி இருக்காங்க. அந்த SMS பார்த்ததும் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்காரு முனியப்பன். ஆனா அங்க நடக்க போற விஷயத்த முனியப்பன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இளம்பெண், அவரோட கணவர், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து முனியப்பனை புரட்டி எடுத்திருக்காங்க. அப்ப அங்க பாதுகாப்புக்கு நின்னுக்கிட்டு இருந்த காவலர்கள் இளம்பெண் கிட்ட நடத்தின விசாரணையில தான் முனியப்பனை ஏன் அவங்க அடிச்சாங்க, இளம்பெண்ணுக்கு முனியப்பன் அப்படி என்ன SMS அனுப்புனார்னு எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைச்சது. தருமபுரி கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் முனியப்பன். 30 வயசான இளைஞர் 55 வயசான ஒருத்தர்கிட்ட நட்போட பழகி இருக்காரு. அப்போ தான் பொண்ணு படிச்சு சும்மாதான் இருக்கா, நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி இருக்காரு அந்த நபர். அதுக்கு தனக்கு ஆட்சியர் அலுவலகத்துல வேலை பார்க்கிற நிறைய பேர் தெரியும், அவங்க கிட்ட சொல்லி உங்க மகளுக்கு வேலை வாங்கி தர்றதா சொல்லி இருக்காரு முனியப்பன். அதை நம்பின அந்த நபர் தன்னோட மகள் போன் நம்பரை கொடுத்து ஏதாவது வேலை விஷயமா பேசணும்னா பேசிக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து அந்த நபரோட பொண்ணுக்கு போன் பண்ணின முனியப்பன், உங்களுக்கு வேலை வாங்கி தர்றதா உங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கேன், அதுக்கு முன்பணமா 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இருக்காரு. அடுத்து வேலை விஷயமா தினமும் போன் பண்றது, மெசேஜ் அனுப்புறதுன்னு இளம்பெண் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஆபாசமா SMS அனுப்பி இருக்காரு முனியப்பன். ஏற்கனவே கல்யாணமான பெண் அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த பெண் கிட்ட எல்லாம் மீறின முனியப்பன், ஓ கணவரை விட்டுட்டு வந்துரு, இந்த ஊரை விட்டுட்டே போயிடலாம், நான் காலம் முழுக்க கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு SMS அனுப்பி இருக்காரு. அந்த SMS பார்த்து ஷாக்கான இளம்பெண் தான் கணவர் கிட்ட காட்டி இருக்காங்க. ஏற்கனவே வேலை விஷயமா முனியப்பன் தான் மனைவி கிட்ட பேசுறது அந்த இளம்பெண்ணோட கணவருக்கு தெரியும். அதனால அதையே சாதகமா வச்சு முனியப்பனை சுத்தி வளைச்சு பிடிக்கணும்னு முடிவு பண்ணின இளம்பெண்ணோட கணவர், வேலைக்கான முன்பணம் 1 லட்சத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு தான் மனைவிய முனியப்பனுக்கு SMS அனுப்ப வச்சிருக்காரு. கணவர் சொன்ன மாதிரியே மனைவியும் SMS அனுப்பி இருக்காங்க. அடுத்த சில நிமிஷத்திலேயே தான் உறவினர்களோட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டாரு இளம்பெண்ணோட கணவர். அதே மாதிரி பணம் வாங்குறதுக்காக முனியப்பனும் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர இளம்பெண்ணோட கணவர், உறவினர்கள் சேர்ந்து சுத்தி வளைச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீசார் நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. அடுத்து முனியப்பன் மேல வழக்கு பதிவு பண்ணின போலீசார் கைது பண்ணி விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல முனியப்பன் ஒரு இளம்பெண்ணை மட்டும் ஏமாத்தல, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வேலை வாங்கி தர்றதா சொல்லி பல இளம்பெண்களை ஏமாத்தினதோட பாலியல் அத்துமீறல ஈடுபட்டிருக்கிறதும் தெரிய வந்துச்சு. இளம்பெண்ணோட கணவர் கொடுத்த ஐடியாவால பஸ்ஸமா சிக்கின முனியப்பன் இப்ப சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு.